नमस्ते मध्यमा मेमोरी पोयम थर्ड रहीमन दा का प्रेम का मत तोड़ो चटकाए टूटे से फिर ना मिले मिले गांठ परी जाए। इस दोहे में रहीम प्रेम के बंधन के नाजुक प्रकृति के बारे में कहते हैं। இந்த தோஹால ரஹீம் அன்புடைய बंधத்தை பற்றி नाजुक मुख्यமாக प्रकृति के बारे में कहते हैं, இயற்கையை பற்றி சொல்கிறாரு। वे कहते हैं कि प्रेम का दाका அவர் சொல்கிறார், பிரேம் அன்பினுடைய அன்புன்றது தாக்கா நூல் போன்றது, அதாவது ரசினா ஒரு கயிறு மாதிரி, அத்தியந்த நாஜுக்கு கை அளவுக்கு கடந்த முக்கியமானதாக இருக்குது। इसे किसी भावावेश में आकर चटपट तोड़ देना नहीं चाहिए। இதை எந்த ஒரு நிலையிலையும் பாவனையிலையும் சட்பட்டு டக்குன்னு உடனே தோடு தேனா நகி சாயே பிச்சிடாதீங்க, உடச்சிடாதீங்க। क्योंकि ஏன்னா ஏக் பார் தோடு தியா தோ ஒரு தடவை உடச்சிட்டிங்கன்னா பிஞ்சு போச்சுன்னா ஃபிர் சே ஜோடுனா முஷ்கில் கை அதுக்கப்புறம் அதை பொறுத்துறது, ஜோடுனானா பொறுத்துறது இணைக்கிறது, முஷ்கில் கஷ்டம்। அகர் ஜோடு பி தேங்கே தோ எப்படியாவது அதை ஒட்ட வச்சுட்டா கூட பி உஸ்மே காண்ட் ரஹ் ஜாயகி காண்ட்னா ஒரு முடிச்சு, ஒரு அது நாட் விழுந்துடும்। ரஹீம் கூறுகிறார், அன்பு நூலிற்கு சமமாகவும் உறுதியாக மென்மையாகவும் இருக்கிறது, இதை எப்பொழுதும் வேண்டுமென்றே துண்டிக்கக்கூடாது। ஒரு முறை இந்த நூல் அறுந்துவிட்டால் மீண்டும் சேர்க்க முடியாது, சேர்த்து விட்டாலும் அதில் முடிச்சு விழுந்து விடுகிறது। நோக்கம் என்னவென்றால் அன்பும் ஒரு முறை உடைந்து விட்டால் மனதில் சிக்கல் அல்லது காயம் இருந்து விடுகிறது। நம்ம நல்லா இருக்கும்போது நல்லா பேசிக்கணும், பேசாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதோட காயம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், மீண்டும் பழைய சிநேகமாக இருக்க மாட்டோம்। தன்யவாத்।